வணக்கம் தோழர்களே. பைத்தான் இது இஸ்ரேல் நாட்டின் ஆயுத உற்பத்தியாளரான ரஃபேல் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஏர் டு ஏர் ஏவுகணைகளின் குடும்பம். பைத்தான் ஏவுகணைகள் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் ஏவுகணை, அதாவது வானிலிருந்து வான் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் குறுகிய தூர ஏவுகணை தான் இந்த பைத்தான் ஏவுகணை. 1960களின் முற்பகுதியில் வெளிநாட்டு ஆயுதங்களை நம்பியிருப்பதை குறைப்பதற்காக இஸ்ரேல் நாடு உருவாக்கிய முதல் ஏர் டு ஏர் ஏவுகணை தான் இந்த பைத்தான். ஆரம்ப காலங்களில் ஷாஃபீர் என்று அழைக்கப்பட்ட இந்த ஏவுகணைகள் ஏற்றுமதி நோக்கங்களுக்காக 1978ஆம் ஆண்டு முதல் இந்த ஏவுகணைகளுக்கு பைத்தான் என்ற மேற்கத்திய பெயர் வழங்கப்பட்டது. இஸ்ரேல் விமானப்படை பைத்தான் ஏவுகணைகளை பயன்படுத்தி 100க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை சுட்டு தள்ளியுள்ளது. பைத்தான் ஏவுகணைகள் ஒரு வெற்றிகரமான இந்த உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் ஏவுகணைகளில் ஒன்று. F-15, F-16, யூரோஃபைட்டர் டைபூன், தேஜஸ் மற்றும் சுகோய் Su-30 MKI என பல போர் விமானங்களில் இருந்து இந்த பைத்தான் ஏவுகணைகளை ஏவ முடியும். இஸ்ரேல் விமானப்படை உட்பட சீன விமானப்படை, இந்திய விமானப்படை, அர்ஜென்டினா விமானப்படை, பிரேசில் விமானப்படை, சிங்கப்பூர் விமானப்படை, தாய்லாந்து விமானப்படை என உலகில் உள்ள பல்வேறு விமானப்படைகள் இஸ்ரேல் நாட்டின் இந்த அதிநவீன பைத்தான் ஏவுகணைகளை பயன்படுத்துறாங்க. பைத்தான் ஏவுகணைகள் ஒலியை விட 4 மடங்கு அதிக வேகத்தில் பயணிக்கும். இஸ்ரேல் நாட்டால் பல போர்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள இந்த பைத்தான் ஏவுகணைகளில் அதிக சக்தி வாய்ந்த வேரியன்ட் பைத்தான் 5. பைத்தான் 5 ஒரு 5ஆம் தலைமுறை ஏவுகணை. இதைவிட பல மடங்கு சக்தி வாய்ந்த பைத்தான் 6 வேரியன்ட் இஸ்ரேல் எதிரிகளை அழிப்பதற்காக உருவாக்கி கொண்டிருக்கின்றது. பைத்தான் 6 ஒரு 6ஆம் தலைமுறை ஏவுகணை. ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் நாட்டின் பைத்தான் ஏவுகணைகளை பொறுத்தவரை இதில் பல்வேறு மாறுபாடுகள் உள்ளன. ஒவ்வொரு பைத்தான் மாறுபாடும் தனித்துவமான ஏவுகணைகள்.